வெள்ளை சக்கரை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது, அறிமுகப்படுத்தினது, விஞ்ஞானம் கொடுத்தது, எல்லாரும் விரும்பி ரசித்து சாப்பிட்றாங்க. அது ஒரு பணக்கார விஷயமா நினச்சிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? தென்னை மரம் வச்சவன் ஒரு 5 வருஷத்தில் அந்த இளநியை பறித்து சாப்பிட்டு விற்று வியாபாரம் பண்ணி அனுபவிப்பான். ஆனால் அந்த பனை மரத்தை வச்சவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும், இந்த பனை மரத்தோடைய பயன் நம்ம அனுபவிக்க மாட்டோம், நம்ம சாப்பிட முடியாது, இதுக்கு 40-50 வருஷம் ஆகும். ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? பனை மரத்தை எல்லாத்தையும் நடுறான். ஏன்னா தன் பின்னால் உள்ள சந்ததிகள் இந்த பனை மரத்தோடைய பயனை அனுபவிக்கட்டும் அப்படின்ற பெருந்த மனப்பான்மையோட வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்னைக்கோ வச்ச அந்த பனை மரத்தோட பயன்களை நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு அனுபவிக்கிறோமா? அனுபவிக்கல. ஏன்? அதில் உள்ள கருப்பட்டி அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. யாரோ ஒன்று நல்லா இருக்குன்னு பனைமரத்தை வச்சான். ஆனால் பனைமரம் வந்ததுக்கு பரவாயில்ல, கருப்பட்டி வந்தால் அதை காசு கொடுத்து வாங்க மாட்டேன்றோம், விலை அதிகம்ன்றான். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சர்க்கரை காப்பி 6 பைசா, கருப்பட்டி காப்பி 5 பைசா ஒரு காலத்தில். ஏன்னா கருப்பட்டி எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க, அது சீப்பாக நினச்சாங்க. வெள்ளை சக்கரை வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது, அறிமுகப்படுத்தினது, விஞ்ஞானம் கொடுத்தது, எல்லாரும் விரும்பி ரசித்து சாப்பிட்றாங்க. அது ஒரு பணக்கார விஷயமா நினச்சிட்டாங்க. கருப்பட்டியை மெல்ல மறந்துட்டாங்க. இன்னைக்கு கருப்பட்டி சாப்பிட்டவங்க எல்லாருமே அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பல்லு போகாது, எலும்பு நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கு எலும்பு போயிடுச்சு, பல்லு போயிடுச்சு, கால்சியம் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கருப்பட்டியை மீண்டும் நம்ம வாழ்க்கையில் காஃபி, டீ இதுக்கெல்லாம் பயன்படுத்தினா விட்டமின் டி, கால்சியம் எதுவுமே தேவையே கிடையாது. நம்ம இந்த பனைமரத்துடைய பயன்களை அனுபவிக்கவே தான் இன்னைக்கு நம்ம நோயாளி ஆகிட்டே வரோம். நம்ம என்ன பண்ணணும்? கருப்பட்டி இனிமேலாவது வாழ்க்கையில் நடைமுறையில் நம்ம காஃபி பானங்கள்ல, கஷாயங்களில் சேர்த்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். பிற்காலத்தில் சந்ததி நல்லா இருக்கணும்னு வச்ச பனைமரம், ஆனால் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? அதனால பனம் கருப்பட்டி வாங்கி நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து பயன்படுத்தினா நமக்கு சுண்ணாம்பு சத்து பிரச்சனை வராது, கால்சியம் சத்து குறைபாடு வராது, பாஸ்பரஸ் சத்து கிடைக்கும். இவ்வளோ பயன் உள்ள கருப்பட்டியை நம்ம என்ன பண்ணணும்? வாழ்க்கையில் பயன்படுத்தணும். இன்னைக்கு எல்லா இடத்தையும் கருப்பட்டி காப்பின்னு விற்கிறாங்க. பார்த்தா 30 ரூபா ஒரு காஃபி. காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் சீப்பாக இருந்த பொருள் இன்னைக்கு காஸ்ட்லி. ஏன்? டிமாண்ட் இப்போ தான் வருது. ஆனால் மக்கள் பயன்படுத்த கற்றுக்கிட்டாங்கன்னா பல நோய்களை நம்ம தவிர்க்கலாம், உடல் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கலாம். ஆனால் கருப்பட்டியை முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீண்ட நாள் நம்ம வாழணும். நம்ம முதுகெலும்பு, முழங்கால் மொழிகள், தோள்பட்டை வலிகள் எதுவுமே வராது. எல்லாமே ஆரோக்கியத்துடைய முன்னேற்றம் தான். கருப்பட்டியோட பயன் நாம் மூதாதைகள் கண்டு உணர்ந்தது, நாம் மறந்தது. ஸோ மீண்டும் நாம் கருப்பட்டியை தொடர்ந்து நம்முடைய பானங்கள் கலந்து சாப்பிட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும். நன்றி.